அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளையர். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளையர் இஸ் there are two types, statics and dynamic multipliers. Static multiplier is otherwise known as simultaneous multiplier, timeless multiplier and logical multiplier அப்படின்னு இதுக்கு வேறொரு பெயரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. Under static multiplier, the change in investment and the resulting change in income are simultaneous. அதாவது ஸ்டாட்டிக் மல்டிப்ளையரை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்த உடனேயும் இன்கம்லேயும் சேஞ்சஸ் உடனுக்குடனே நடக்குது. ஸ்டாட்டிக் மல்டிப்ளையரை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடந்த உடனேயும் இன்கம்லேயும் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் உடனடியாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மல்டிப்ளையர். தெர் இஸ் நோ டைம் லேக். ஓகே, டைமில் என்ன செய்யாது, மாற்றம் ஏற்படாது. அதாவது இப்போ இங்கே பொருளாதாரம் ஒரு சமநிலையிலேருந்து இன்னொரு சமநிலைக்கு நகர்றதுனால, மூவ் ஆகிறதுனால இதில் என்ன கிடையாது அப்படின்னா மார்ஜினல் ப்ரொபன்சிட்டிவ் கன்சீவில் எந்த வித சேஞ்சஸும் நடக்காது. செகண்ட் ஒன் இஸ் அ டைனமிக் மல்டிப்ளையர், இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீக்வன்ஸ் மல்டிப்ளையர். ஓகே, in real life income level does not increase instantly with investment. Sequence multiplier என்ன, ஒன்று நடந்த உடனே அது தொடர்ந்து அடுத்தது நடக்கிறது. ஓகே, உடனே நடக்கிறது கிடையாது. ஒன்று நடந்து முடிஞ்ச உடனே அதனுடைய விளைவாக அதனுடைய தொடர்பாக நடக்கக்கூடியது. ஓகே, அது ஸ்டாட்டிக் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது உடனுக்குடனே நடக்கிறது. ஒரு நிகழ்வு முடிஞ்ச உடனே அந்த நிகழ்வு அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து நடக்கிறது, அதான் தொடர் நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. அதை சீக்வன்ஸி மல்டிப்ளையர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ரியல் லைஃப்பில் உண்டா அப்படின்னா, இப்போ இன்கம் நம்ம கையில் வந்துச்சு அப்படின்னா அதை உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா, கிடையாது. இன்கம் வந்தோடனே உடனே கன்சம்ஷன் பண்ணுறோமா, கிடையாது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்து தான் நடக்கும். ஸோ அது உடனே நடக்காது அப்படிங்கிறத அந்த ரியல் லைஃப்பில் சொல்கிறாங்க. In fact, there is a time lag between increase income and consumption expenditure. இப்போ நம்மளுக்கு இன்கம் வந்தோடனே உடனே எல்லாத்தையும் செலவழிக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கேப் இருக்கும். ஓகே, இன்கம் வச்சு தான் நம்ம செலவு பண்ணுவோம், இன்கம் வச்சு தான் நம்ம கடன் வாங்குகிறோம். ஸோ அது தொடர்ந்து நடக்கக்கூடியதுனால அதை சீக்வன்ஸ் மல்டிப்ளையர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிப்ளையர்: tax multiplier, employment multiplier, foreign trade multiplier, investment multiplier. Kinds of multiplier என்னென்ன அப்படின்னா tax multiplier, employment multiplier, foreign trade multiplier, investment multiplier. The next topic is leakages of multiplier. The multiplier assumes that those who earn income are likely to spend a proportion of their additional income on consumption. ஸோ ஒரு சம்பாதிக்கிறத தொடர்ந்து அவருடைய கூடுதல் வருமானத்தை தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாரு, ஒரு கன்சம்ஷனுக்காக, அதாவது ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாரு இல்லையா. ஸோ ப்ராக்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறதுக்காக மட்டும் அவர் என்ன செய்கிறாரு, கன்சியூம் பண்ணுறதுக்காக மட்டும் பயன்படுத்துறதில்ல, மற்ற நிறைய விஷயங்களுக்காகவும் அவருடைய வருமானத்தை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. such is known as such expenses are known as leakages. அதாவது அடிஷ்னல் வருமானத்தை கன்சம்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் கன்சம்ஷனை தாண்டி மற்ற விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் லீக்கேஜஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன லீக்கேஜஸ் ஆஃப் இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அ பேமெண்ட் டுவர்ட்ஸ் பாஸ்ட் டெப்ட்ஸ். அதாவது கடன் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த கடனை திருப்பி செலுத்தணும். ஸோ அப்போ நம்மளுடைய கன்சம்ஷனை குறைச்சி தான் ஆகணும். ஓகே, இஃப் அ போர்ஷன் ஆஃப் த அடிஷ்னல் இன்கம் இஸ் யூஸ்டு ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் ஓல்டு லோன், ஒரு லோன் வாங்கினதை திரும்பி கொடுக்குறத நம்மளோட அடிஷ்னல் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அந்த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி கன்சியூம், அதாவது எம்பிசி ஹாஸ் ரெடியூஸ்டு. ஆஸ் அ ரிசல்ட் த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இஸ் கட்.
அதாவது எம்பிசி ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன இருக்காது, மல்டிபிள் வந்து இருக்காது. எம்பிசி குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மல்டிப்ளையர் இருக்காதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவதாக பர்ச்சேசிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த் பார்த்தோம். இஃப் இன்கம் இஸ் யூஸ்டு இன் பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் வெல்த் சச் அஸ் லேண்ட், பில்டிங் அண்டு ஷேர் மணி சர்க்குலேட்டட் அமங் பீப்புள் அண்ட் நெவர் என்டர்ஸ் இன்டு த கன்சப்ஷன் ஸ்ட்ரீம். ஒரு ஆள் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறான், அவனுடைய லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறான், அவனுடைய இன்கம் வச்சு ஷேர் மார்க்கெட் பணம் போடணும்னு நினைக்கிறான், பில்டிங்கில் போடணும்னு நினைப்பான். ஸோ அவனுடைய மணி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சர்க்குலேஷன் தான் இருக்கணும் ஒழிய கன்சம்ஷனுக்கு முழுமையாக செலவு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்சம்ஷன் அதாவது குறையும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல மல்டிப்ளையர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது பொருளையும் பணிகளையும் இறக்குமதி பண்ணுறதுனாலையும் என்ன ஆகும் அப்படின்னா எம்பிசி வந்து பாதிக்கப்படுது. ஸோ இன்கம் ஸ்பெண்ட் ஆன் இம்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் flows out of the country and has little chance to return to income stream in the country. Thus imports reduce the value of multiplier. அப்போ ஒரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய வருமானத்தை, ஒரு நாட்டுக்குள்ள வருமானத்தை வந்து நம்ம பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்காக நம்ம செலவழிக்கிறோம், பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு வந்து வருமானம் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும் இல்லையா. அண்ட் ஹேஸ் லிட்டில் சான்ஸ் டு ரிட்டர்ன் டு இன்கம் ஸ்ட்ரீம் இன் த கண்ட்ரி, அதாவது நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல குறையும். ஸோ வெளிநாட்டு பணம் வந்து நம்ம நாட்டு பணத்தோட மதிப்புடைய கூடுதலாக இருக்கும். அப்போ நமக்கு அது என்னது, செலவு. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய வருமானம் வந்து குறைவாக இருக்கும். Thus imports reduce the value of multiplier. வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் வந்து என்ன செய்யும், குறைச்சிரும் அப்படின்றாங்க. ஸோ மல்டிப்ளையர் என்ன இல்லைன்னா என்ன அர்த்தம், இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சா மல்டிப்ளையரோட ஃபார்முலா என்ன, கே டெல்டா ஒய் டிவைடட் பை டெல்டா ஐ. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் இன்கமில் ஏற்பட சேஞ்சஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறையும். இன்கமில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். அதனால் மல்டிப்ளையரும் என்ன செய்யும், குறையும். அப்படிங்கிறத இந்த இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ். ஓகே, நான் அவைலபிலிட்டி ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா இங்கே வந்து கன்சியூமர் குட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். த மல்டிப்ளையர் தியரி assumes instantaneous supply of consumer goods following demand. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த தியரி வந்து அஷ்யூம் பண்ணோம். நம்மளோட எவ்வளோ டிமாண்டோ அதுக்கேற்ற சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா இந்த மல்டிப்ளையரில் சொல்லக்கூடியது. ஸோ அது மாதிரி உண்டா, அது எப்போ இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான். பட் தேர் இஸ் ஆஃப்டன் எ டைம் லேக் டியூரிங் திஸ் கேப் இன்ஃப்ளேஷன் லைக்லி டு ரைஸ். எவ்வளோ தேவை இருக்கோ அந்தளவுக்கு சப்ளை இருக்கும். ஓகே, டிமாண்ட் இருக்கிறதுக்கு அளவுக்கு சப்ளை கொடுக்க முடியும்னு சொல்லுது. ஆனால் அது வந்து எல்லா நேரங்களையும் அது வந்து இந்த தியரி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்கும் ஆனால் சப்ளை இருக்காது. ஸோ டிமாண்ட் வந்து கிரேட்டர் ஆகும், சப்ளை வந்து குறைவாகும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருந்தால் கூட இன்ஃப்ளூயன்ஸ் டைமில், அதாவது பணவீக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல சப்ளை வந்து பாதிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன். அண்டர் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் resources are almost fully employed, so additional investment will lead to inflation only rather than generation of additional real income. அப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லா வளங்களும் பயன்படுத்துகிறோம். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் த ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்டு. ஸோ அப்போ வந்து நீ கூடுதலாக போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா அதனால் எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது. அது என்ன ஆகும், இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக இருக்குது, கரெக்டான அளவில் வந்து எல்லாத்தையும் எம்ப்ளாய் பண்ணியாச்சு, ரிசோர்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் போயிட்டு ஃபர்தராக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு சொன்னால் அங்கே எந்த விதமான ப்ராஃபிட்டும் இருக்காது. இன்ஃப்ளேஷன், அதாவது மக்களுடைய வாங்கும் சக்தியை வந்து என்ன சேர்ந்த இடத்துல
குறைச்சிரும். அப்போ கூடுதலான இன்கம் அங்கேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன்னாலே மல்டிப்ளை வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையர். அதாவது மல்டிப்ளையருடைய யூசஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். மல்டிப்ளையர் ஹைலைட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் தியரி. அதாவது இன்கம் தியரியிலும் எம்ப்ளாய்மெண்ட் தியரியிலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸை இந்த மல்டிபிள் தியரி வந்து ஹைலைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மல்டிப்ளையர் என்ன சொல்லுது? இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய இம்பார்ட்டன்ட் இன்கம் தியரியிலும் எம்ப்ளாய்மெண்ட் தியரியில் எப்படி போய் அதை வந்து பார்க்குறது அப்படிங்கிறது தான் மல்டிபிள் சொல்லுது. The process throw light on the different stages of the trade cycle. அதாவது ட்ரேட் சைக்கிள் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா டிஃபைன் பண்ணுது. தேர்ட் ஒன் இஸ் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் பிரிங்கிங் த ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, எஸ் மீன்ஸ் சேவிங், ஐ மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சேவிங்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள ஈக்குவாலிட்டியை இது வந்து மல்டிபிள் வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. The fourth one, it helps in formulating government policies. இப்போ அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை உருவாக்குறதுக்கு மல்டிப்ளையர் வந்து ஒரு காரணமாக இருக்குது. And fifth one is it helps to reduce unemployment and achieve full employment. அதாவது வேலைவாய்ப்பின்மையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த மல்டிபிள் வந்து ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கும் இது என்ன சொல்லுதுன்னா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிப்ளையர் பார்த்தீங்கன்னா இன்கம் தியரியிலையும் எம்ப்ளாய்மெண்ட் தியரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி சொல்லுது அப்படின்னு சொன்னோம். இந்த யூசஸ் ஆஃப் மல்டிப்ளையரில் 5 யூசஸ் பார்த்தோம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு, இதை 3 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை ஒழுங்காக படித்து எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூப்பா.